Hello students, இந்த வீடியோல 10th standard history unit 3 World War II part 2 அதாவது போன வீடியோல part 1ல நம்ம வந்து causes for the World War II பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல course of the war அதாவது இந்த சண்டை எங்கெல்லாம் நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். So course of the World War II. So நம்ம first World Warல பார்த்தோம். The first World War வந்து was fought between Central Powers and Allies இல்லையா? So World War II was fought between Allies and Axis Powers. So sometimes அவங்களுக்கு வந்து 2 mark question book உள்ளேந்து கேட்கறதுல கேட்கலாம். Name the Axis Powers கேட்கலாம், இல்லை name the Allies and Axis Powers அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது மாதிரி புக்கு உள்ளேந்து கேட்குற 2 mark questions எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் என்ன மாதிரி எந்தெந்த இடத்துல அந்த போர் நடந்தது, யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த கோர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் த வாரில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நேச்சர் ஆஃப் த வார். வேர்ல்டு வார் 2 வாஸ் ஃபாட் ஆன் 2 டிஸ்டிங்க்ட் ஃப்ரான்ட்ஸ், யூரோப் அண்ட் ஏஷியா பசிபிக். அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 2 முக்கியமான இடத்துல நடந்தது. ஒன்று யூரோப், ஸோ இந்த இடத்துல, ரெண்டாவது ஏஷியா பசிபிக். ஏஷியா பசிபிக்ன்றது இந்த இடம். ஸோ த வார் வாஸ் ஃபாட் இன் 2 டிஸ்டிங்க்ட் ஃப்ராண்ட். யூரோப்பில் ஒரு குரூப் சண்டை போடுறாங்க, அடுத்தது எங்கே சண்டை போடுறாங்க, ஏஷியா பசிபிக்கில் சண்டை போடுறாங்க. ஸோ இன் யூரோப் the war was fought by the Allies against Germany and Italy. So Allies அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், இவங்கெல்லாம் ஒரு சைட். அஃப்கோர்ஸ் அமெரிக்கா கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. 1941 தான் அமெரிக்கா என்டர்ஸ் இன்டு த வார். ஸோ இவங்கெல்லாம் ஒரு சைட். அவங்கெல்லாம் ஜெர்மனிக்கும் இட்டாலியும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க யூரோப்பில். இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுக்கும் ஆலிஸ்க்கும் சண்டை. ஸோ இன் தி ஏஷியா பசிபிக் த ஆலிஸ் ஃபாட் வித் ஜப்பான். ஸோ இந்த 2 இடத்துல தான் முக்கியமாக என்ன நடக்குது, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முக்கியமாக சண்டை நடந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் அண்ட் ஏஷியா பசிபிக். யூரோப்பில் த ஆலிஸ் ஃபாட் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் Italy, and in Asia Pacific Allies fought with Japan. So World War II was a modern war fought with heavy military equipment such as tanks, submarines, battleships, aircraft carriers, fighter planes and bomber planes. So in the second world war பார்த்தோம் அப்படின்னா first world war மாதிரி கிடையாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து பொருட்சேதமும் உயிர் சேதமும் கம்மியாக தான் இருந்தது. த லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி வாஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு செகண்ட் வேர்ல்டு வார். பிகாஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் தே ஸ்டார்டட் டு யூஸ் அ ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் த வார். ஸோ என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க, சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு புக் உள்ளேருந்து கேட்குற ஒரு 2 mark கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ வாட் ஆர் த ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்டு டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார்னு கேட்கலாம். ஸோ டேங்க்ஸ், சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல் இல்லையா, பேட்டில் ஷிப்ஸ் போர்க்கப்பல், ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது அந்த விமானம் தாங்கிய கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அதாவது கப்பல்லையே என்னது விமானத்தை எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஃபைட்டர் பிளேன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாம்பர் பிளேன்ஸ் அதாவது குண்டுகள் போடுறதுக்குன்னு தனி பிளேன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ யோசிச்சு பாரு, இந்த சண்டையில இந்த மாதிரியான ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணதுனால அஃப்கோர்ஸ் த லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியும் ஹெவியாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இன்வால்வ்ட் வெரி லார்ஜ் ரிசோர்ஸ் பேஸ் சின்ஸ் ஆல் திஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நீடட் டு பி மேனுஃபேக்சர்ட். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸ் ரா மெட்டீரியல் தேவையாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த ரா மெட்டீரியல் தேவையாக இருக்கிறதுக்காக நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் பக்காவாக அது வந்து எக்யூப்டாக இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னா தேவையான ரா மெட்டீரியல்ஸோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எக்யூப்டாக இருக்கணும்.
and there had to be raw material. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன இருக்கணும், உனக்கு நிறைய ரா மெட்டீரியல் தேவையா இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அண்ட் டெக்னிக்கல் இன்புட்ஸ் டு இம்ப்ரூவ் த மிலிட்டரி ஹார்ட்வேர். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய ரா மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, அதாவது இந்த இராணுவ உபகரணங்களாக நவீனப்படுத்துறதுக்கான உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் இன்புட்ஸ் தேவையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பம் தேவையாக இருந்தது. ஸோ இது எல்லாம் நிறைய தேவையாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு செலவு பண்ணி என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாட் ஒன்லி ஆக்சிஸ் பவர்ஸ் பட் ஆல்சோ ஆலிஸ். ஸோ ரெண்டு பக்கமே ஈக்குவலாக என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரியான ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை வச்சுருந்தாங்க. And this was an expensive and prolonged war of attrition. ஸோ யாருமே எதிர்பார்க்காத வண்ணம். ஸோ இது என்ன யாருமே நினைத்து, அதாவது அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணாங்க போத் ஆலிஸ் அண்ட் ஆக்சிஸ் பவர்ஸ். ஸோ ஆனால் இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த வாரோட லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஹியூஜாக இருந்தது. ஸோ திஸ் வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ப்ரொலாங்டு வார். எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப காஸ்ட்லியான வார். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா நாடுகளுமே இதில் ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு பண முதலீடு செஞ்சுருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ ப்ரொலாங்டு வார். ப்ரொலாங்டு அப்படின்னு மிக நீண்ட காலம் நடந்த ஒரு வார்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இந்த சண்டை நடந்தது அப்படின்னு சொல்லலாம். 1939லேருந்து 45 முடிய இந்த சண்டை நடந்துகிட்டே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவுட்பிரேக் ஆஃப் த வார். Britain and France declared war on Germany in September 1939. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோர்ஸ் ஆஃப் த வாரில் இமீடியட் காஸ்டில் ஜெர்மனி போலண்டை அட்டாக் பண்ணதுனால Britain and Germany declared war on, Britain and France, they declared war on Germany on September 1939. ஸோ மேப் பார்த்தா உங்களுக்கு பெட்டராக புரியும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஜெர்மனி. ஸோ இதெல்லாம் ஜெர்மனி ஆக்குபைட் டெரிட்டரிஸ். ஸோ இங்கே இருக்கிற ஈஸ்ட் பிரஷ்யாவுக்கு தான் ஜெர்மனி தே வாண்டட் டு கனெக்ட் எ மிலிட்ரி காரிடர். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஒரு பகுதி வேணும்னு சொன்னாங்க. அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால ஜெர்மனி டிக்ளேர்ட் வார் ஆன் போலண்ட். ஸோ ஜெர்மனி போலண்ட் மேலே சண்டை போட்டதுனால பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் தே ஜாயின்ட் வித் போலண்ட் அண்ட் தே டிக்ளேர்ட் வார் ஆன் ஜெர்மனி. ஸோ இதுக்கப்புறம் இந்த சண்டை ஆரம்பிச்சது செப்டம்பர் 1939. ஸோ இன் ஜூன் 1940 இட்டாலி ஜாயின்ட் வித் ஜெர்மனி. ஸோ இட்டாலி ஆல்ரெடி ஆக்சிஸ் பவர்ல ஆல்ரெடி தே ஹவ் சைன்ட் ஒன் ட்ரீட்டி வித் ஜெர்மனி இல்லையா, alliance with Germany. So in June 1940 Italy joined with Germany. In September 1940 Japan also joined the Axis powers. So இவங்க மூணு பேரும் செப்டம்பர், அதாவது சண்டை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க. So September 1940 Japan also joined with Germany and Italy. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் வாரை கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். அதாவது இட்டாலி எப்போ ஜெர்மனியோட சண்டையில் சேர்ந்ததுன்னு கேட்கலாம், இல்லை ஜப்பான் எப்போ ஆக்சிஸ் பவரில் சேர்ந்ததுன்னு கேட்கலாம். இதெல்லாம் ஆல் திஸ் திங்ஸ் யூ வில் கெட் இன் ஒன் வேர்ட். அண்ட் தெர் வாஸ் a little action immediately after the declaration of war. ஸோ சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சண்டை அவ்வளோ விக்ரஸாக நடக்கலை. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்தது. கொஞ்சம் அங்கங்கே தான் வார் நடந்துட்டு இருந்தது. So Britain had already begun to build up its military capabilities and all young men were conscribed for military duty. So Britain already they started to build up their military capabilities. அவங்களோட ராணுவ வலிமையை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சண்டை ஆரம்பிச்ச உடனேயே. And they made it compulsory for all young men to serve in the military. ஸோ அது வந்து கட்டாயமாக எல்லா இளைஞர்களையும் இராணுவத்துக்கு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டன்ல. ஸோ இது ஒரு கட்டாயமாக ஆக்கப்பட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் த வார் வேர் a time of spectacular success of the German army which occupied Denmark and Norway and later France. So first few years பார்த்தோம் அப்படின்னா it was a great success for Germany. ஸோ ஜெர்மனிக்கு தான் இனிஷியலாக சக்ஸஸ் கிடச்சிது. எல்லா சண்டையிலையும் ஜெர்மனி தான் வின் பண்ணிச்சு. ஸோ இந்த சண்டையில் எந்தெந்த டெரிட்டரி அது கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க். ஸோ ஜெர்மனிக்கு மேலே இருக்கிற இந்த பகுதி தான் டென்மார்க்.
அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற இந்த பகுதி தான் நார்வே. ஸோ இதை ரெண்டையும் கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இட் டர்ன் டுவர்ட்ஸ் தி வெஸ்ட். இந்த சைடில் இருக்கிற ஃப்ரான்ஸ் அது என்ன பண்ணிச்சு, கேப்சர் பண்ணிச்சு. அதாவது ஃப்ரான்ஸோட சில பகுதிகளை ஜெர்மனி ஆக்குபை பண்ணிடுச்சு. அண்ட் பை 1941 all of mainland Europe till the Russian frontier was under the Axis powers. So 1941 சண்டை ஆரம்பிச்சது என்னமோ 1939ல தான். ஸோ 1941லயே ஜெர்மனி என்ன பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் யூரோப் கான்டினென்ட்ல இருக்கிற எல்லா மெயின்லேண்டையும் முக்கியமான பகுதிகளையும், அதாவது ரஷ்யா பார்டர் வரைக்கும் ஆக்குபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டெரிட்டரி ஃபுல்லாகவே யாரோட கீழே இருக்கு, ஆல்மோஸ்ட் entire part of the mainland was under the control of Germany. So German army followed a tactic of lightning strike, blitzkrieg, to storm into various countries and overrun them. So blitzkrieg அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைட்னிங் ஸ்ட்ரைக், அதாவது மின்னல் வேக தாக்குதல். எனிமீஸ் வந்து அதை எதிர்பாராத நேரத்தில் ஜெர்மன் ஆர்மி என்ன பண்ணாங்க, மின்னல் வேக தாக்குதலில் அவங்கள அட்டாக் பண்ணி, இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க நிறைய கண்ட்ரிஸை கேப்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜெர்மன் படைகள் வந்து நிறைய பகுதிகளை கைப்பற்றியதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஜெர்மன் ஃபோர்ஸ் வந்து தே ஆக்குபைட் மெனி கண்ட்ரீஸ் அண்ட் தே ஓவர்ரன் மெனி பிளேசஸ். ஸோ அந்த அட்டாக்குக்கு பேர் என்ன அப்படின்னா பிளிட்ஸ்கிரிக், லைட்னிங் ஸ்ட்ரைக், அதாவது மின்னல் வேக தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜெர்மன் லாங்குவேஜில் பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை 1 வேர்டில் கேட்கலாம் உங்களுக்கு இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட் யாருமே எதிர்பாராத நேரத்தில் நிறைய ஏர்கிராஃப்ட் போய் என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ மேபி த எனிமீஸ் மே நாட் பி ரெடி ஃபார் தட் அட்டாக், அந்த மாதிரி சமயத்தில் தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ லைட்னிங் அட்டாக், பிளிட்ஸ்கிரிக், இது வந்து மீனிங் கூட உங்களுக்கு கேட்கலாம். The British Royal Navy continued to be the most powerful among the European naval forces and ensured that a sea-borne invasion of Britain was not possible. So British Royal Navy, இது வந்து பிரிட்டிஷோட கப்பல் படை, அதுக்கு வந்து ராயல் நேவி, பிரிட்டிஷ் ராயல் நேவின்னு பேரு. பிரிட்டிஷோட கப்பல் படை தான் யூரோப்லேயே ஸ்ட்ராங்கான நேவல் ஃபோர்ஸ். யாருமே பிரிட்டனை வந்து தாக்க முடியாத அளவுக்கு அதோட நேவல் ஃபோர்ஸ், கப்பல் படை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக பிரிட்டனை வந்து கடல் வழியா யாருமே தாக்க முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அதை சுற்றி, அதாவது பிரிட்டனை சுற்றி அந்த அளவுக்கு அதோட ஸ்ட்ராங் நேவல் ஃபோர்ஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக கடல் வழி தாக்குதல் பிரிட்டனுக்கு வந்து ஒரு முடியாத, ஒரு யாருமே அட்டாக் பண்ண முடியாது பிரிட்டனை கடல் வழியா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நேவல் ஃபோர்ஸை பிரிட்டன் வச்சிருந்தது. ஸோ தட் என்ஷூர் தட் சீபோர்ன் இன்வேஷன் ஆஃப் பிரிட்டன் வாஸ் நாட் பாசிபிள். ஸோ யாராவது எந்த நாடாவது பிரிட்டனை வந்து கடல் வழியாக தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அது ஒரு முடியாத காரியமாக தான் இருந்தது. However, Britain depended on large-scale imports of food, raw material, industrial goods by sea from its empire and the US. ஆனால் பிரிட்டனுக்கு எல்லாமே வந்து கடல் வழியாக தான் வியாபாரமே நடக்கும். அதாவது லார்ஜ் ஸ்கேல், அதாவது மிக பெரும் அளவில் இம்போர்ட், அதாவது இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் பிரிட்டனுக்கு எப்படி வரும் அப்படின்னா கடல் வழியாக தான் வரும். ஸோ பிரிட்டனுக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் கூட்ஸாக இருக்கட்டும், அது வந்து அதோட எம்பையர்லேருந்து, நம்ம இந்தியாவிலேருந்து கூட நம்மளோட ரா மெட்டீரியலை என்ன பண்ணுறோம், அனுப்புகிறோம் பிரிட்டனுக்கு இல்லையா. ஸோ இந்தியாவிலேருந்து வர்றது எல்லாமே வந்து சீ ரூட்டில் தான் போய் ஆகணும், கப்பலில் தான் போய் ஆகணும். அது அட்லாண்டிக் ஓஷன் வழியாக தான் எங்கே போனோம், நேராக பிரிட்டனுக்கு போகும். ஸோ அதே மாதிரி பிரிட்டன் வந்து அதோட இம்போர்ட் கூட்ஸை வந்து அதோட எம்பையர் கிட்டேருந்தும் யூஎஸ் கிட்டேருந்தும் வாங்கிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து அட்லாண்டிக் ஓஷனை கிராஸ் பண்ணி தான் எதுக்கு போய் ஆகணும், பிரிட்டனுக்கு போய் ஆகணும். ஸோ இதை ஒரு அட்வான்டேஜாக ஜெர்மனி யூஸ் பண்ணிச்சு. ஸோ டு அட்டாக் திஸ், Germany developed a fleet of submarines which caused havoc especially in the Atlantic Ocean area by sinking a large number of civilian ships carrying supplies to Britain. So now Germany wanted to make use of this opportunity. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஜெர்மனி பயன்படுத்திக்கணும்னு நினைச்சது.
அதனால ஒரு சப்மரைன் ஃப்ளீட்டை ரெடி பண்ணுச்சு. அதாவது நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நீர்மூழ்கி, அதாவது அந்த ஒரு பெரும் நீர்மூழ்கி கப்பல் படையே அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல நிறுத்தி எந்த ஷிப்ஸ் எல்லாம் பிரிட்டனுக்கு போகுதோ அதை எல்லாத்தையும் மூழ்கடிக்க ஆரம்பிக்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கடலுக்குள்ள அப்படியே மூழ்கடிக்குது. ஸோ தட் பிரிட்டன் should not get any supplies from the US or from its empire அப்படின்ட்டு நினைச்சது. ஸோ அதுக்கு தேவையான சப்ளைஸை கொடுக்க கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் படை, சப்மரைன்ஸ்னா நீர்மூழ்கி கப்பல், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கும் கப்பல். ஸோ அந்த கப்பற்படையை அனுப்பி அந்த ஃபுல் அட்லாண்டிக் ஓஷன் ஏரியாவில் நிறுத்தி வச்சுது. ஸோ தட் அந்த ஓஷன் வழியாக பிரிட்டிஷ் ஷிப்ஸ் எதெல்லாம் கிராஸ் பண்ணி போகுதோ பிரிட்டனுக்கு, அதை எல்லாத்தையும் மூழ்கடிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸில் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் எந்தெந்த ஃபேஸில் எப்படி நடந்தது, அதில் முக்கியமான அந்த பேட்டில் ஃபீல்டு எல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டன்கிரிக். In May 1940, more than 3 lakhs British and French soldiers were forced to back to the beaches in Dunkirk. ஸோ டன்கிரிக் அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிற மேப் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான், அதாவது கோஸ்டல் ரீஜன் பீச் கிட்ட இருக்கிற ஒரு பிளேஸ் தான் டன்கிரிக். ஸோ இந்த இடத்துல வந்து மே 1940 நியர்லி 3 lakhs பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்ச் சோல்ஜர்ஸ் வந்து இறங்கி சண்டை போடுறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா ஆக்சிஸ் பவர்ஸ், அங்கே இருக்கிற ஜெர்மனிக்கு எதிராக பயங்கர ஒரு வார் நடக்குது. பட் they were all driven out till the beaches in Dunkirk. ஸோ அவங்கள வந்து அந்த 3 லட்சம் சோல்ஜர்ஸையும் என்ன பண்றாங்க, பீச் வரைக்கும் துரத்தி விடுற மாதிரி என்ன பண்றாங்க, பேக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அதை பின் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம், ஆலிஸ், தட் இஸ் பிரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். Britain would have found it difficult to regroup if so many of her soldiers had been lost at Dunkirk. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இந்த வாரில் உயிரிழந்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பிரிட்டன் டு ரீக்ரூப் so many soldiers. திரும்பவும் இவ்வளோ சோல்ஜர்ஸை கேதர் பண்ணி ஒரு சண்டை போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு காரியமாக இருந்தது யாருக்கு, பிரிட்டனுக்கு. ஸோ டன்கிரிக் அப்படிங்கிற ஒரு மேப் பிளேஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மேப் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பெல்ஜியம், இது ஃப்ரான்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பெல்ஜியம், இந்த ஏரியாவில் இருக்கிற ஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஸ் பவர்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஸோ அதனால தான் ஃபோர்ஸஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் were driven out till the beaches of Dunkirk. So the next very important topic which we are going to learn, it's a Battle of Britain. It's a very important 2-mark question. அடிக்கடி repeated கேட்கக்கூடிய ஒரு 2-mark question தான் இந்த Battle of Britain. By July 1940, it was feared that the Germans were planning to invade Britain. ஸோ ஜெர்மனி, ஹிட்லரோட அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தோம்னா பிரிட்டன் தான். பிகாஸ் ஹிட்லர் ஆல்ரெடி கேப்சர்ட் பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், இந்த சைட் போலண்ட். ஸோ இன்வைட் பண்ணியாச்சு. அடுத்த டார்கெட் வந்து ஹிட்லரோடது பிரிட்டன். ஸோ ஹிட்லர் வாண்டட் டு ஃபோர்ஸ் பிரிட்டன் டு அக்செப்ட் ஹிஸ் ப்ரப்போசல்ஸ் ஃபார் பீஸ் பை அ ப்ரொலாங்ட் ஏர்போர்ன் பாம்பிங் கேம்பெயின். ஸோ ஹிட்லர் வந்து கண்டிப்பா நேவல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண முடியாது பிரிட்டன் கிட்ட. பிகாஸ் பிரிட்டனோட நேவல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். பிரிட்டன்றது ஒரு ஐலண்ட், அதை தாக்கணும் அப்படின்னா 2 ஃபோர்ஸை தான் யூஸ் பண்ண முடியும் ஹிட்லரால. ஒன்று நேவல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து ஏர்ஃபோர்ஸ். ஸோ கண்டிப்பாக நேவல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரிட்டனோட நேவல் ஃபோர்ஸ் தான் யூரோப்பில் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் நேவல். So இப்போ Hitler wanted to force Britain to accept his proposal for peace by a prolonged airborne bombing campaign. So ஹிட்லரை ஃபோர்ஸ் பண்றார். யாரு? பிரிட்டனை ஃபோர்ஸ் பண்றார் ஹிட்லர். அதாவது நான் சொல்ற ப்ரப்போசலை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா it will lead to a prolonged, that is long lasting airborne bombing campaign. நான் உங்க கண்ட்ரி மேல என்ன பண்ணுவேன், பாம்பு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா மிரட்டுற மாதிரி சொல்றார்.
So German Air Force began to attack specific targets. So உடனே German Air Force என்ன ஆகுது, ஒரு சில பகுதிகளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது பிரிட்டன்ல. அதுல எஸ்பெஷலி போர்ட்ஸ்னா என்ன, துறைமுகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஏன்னா அது வழியா தான் நேவல் பேஸ்க்கு எல்லா தட் இஸ் அம்யூனிட்டிஸ்லாம் போகிற ஒரு இடம். தென் ஏர்ஃபீல்டு, விமான தளங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த இடம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டலேஷன்ஸ், எல்லா தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க, they dropped bombs on that. So in September 1940, London was bombed mercilessly, an action known as the Blitz. Blitz அப்படின்னாலே லைட்னிங்னு அர்த்தம். அதாவது இட்ஸ் நத்திங் பட் லைட்னிங்ல தான் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மின்னல் வேக தாக்குதல். அதாவது யாருமே எதிர்பார்க்குற மாதிரி கண்டினியூஸாக தே ஸ்டார்டட் பாம்பிங் ஆன் லண்டன். ஸோ கண்டினியூஸாக செப்டம்பர் மந்தில் 1940ல் they dropped bombs on London and other important cities in England, especially London. ஸோ இந்த மாதிரியான ஒரு மின்னல் வேக தாக்குதலை தான் Blitzkrieg அப்படின்னு சொல்றாங்க. By October 1940, night bombing raids on London and other industrial cities began. So first Septemberல they targeted only London. But in October they targeted not only London. So முன்னாடி டே டைம்ல மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க லண்டனை. இப்போ நைட் டைம்லயும் என்ன பண்றாங்க, டார்கெட் பண்ணி எங்கெல்லாம் அவங்களோட டார்கெட் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன்ல, அதுக்கப்புறம் அதர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ், ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் ஒன்லி இன் இங்கிலாந்து இல்லையா. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். முதல்ல அதோட இண்டஸ்ட்ரியெல்லாம் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஜெர்மனிக்கு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் மேலேயும் தே டிராப்ட் பாம்ஸ். So in the Battle of Britain, this campaign failed because with the aid of a newly developed and a top secret device called radar for detecting aircraft while still at a distance, the fighter planes of the Royal Air Force, that is Spitfires and Hurricanes, were able to inflict a severe losses on the German bombers. So பக்கத்துல இருக்கிற photos பார்த்தா உங்களுக்கு தெரியும். ராயல் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, தே டாப் சீக்ரெட் டிவைஸை ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேம்பெயின், அதாவது இந்த ஜெர்மனியோட ஏர் ரெய்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து ஒரு நியூவாக ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிவைஸ்க்கு பேர் ரேடார். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கொஞ்ச தூரத்திலேயே அந்த ஜெர்மனியோட ஃபைட்டர் பிளேன்ஸ் வர்றதை டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ உடனே அந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க, 2 ஃபைட்டர் பிளேன்ஸை அனுப்புறாங்க. அந்த 2 ஃபைட்டர் பிளேன்ஸோட போட்டோஸ் தான் இங்க பக்கத்துல கொடுத்துருக்கு பாருங்க. ஒன்னுக்கு பேர் வந்து ஹரிகேன்ஸ் ராயல் ஏர்ஃபோர்ஸ், another one is Spitfires ராயல் ஏர்ஃபோர்ஸ். இந்த 2 பிளேனும் என்ன பண்ணும் அப்படின்னா, they target the German bomber planes and they destroy them. ஸோ அந்த பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் இந்த 2 பிளேன்ஸும் ஜெர்மனியோட ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ் வரும் இல்லையா, அதை போய் தாக்கி அதை அழிச்சிடுது. ஸோ இப்போ ஜெர்மனிக்கு என்னடா இது, நம்ம அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளை தாக்குறாங்களே அவங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ the raid stopped after October 1940. இந்த புதுசா ஒரு ரேடார் அப்படின்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டன் என்னாச்சு, ஓகே அந்த எல்லைக்குள்ள வரும்பொழுதே அவங்கள தாக்கிடுறாங்க. ஸோ தட் அவங்களால ஜெர்மனியால அவங்களோட எல்லைக்குள்ள வர முடியல. So the German dropped their plans to invade Britain because of the failure of air battle. So Germany அதுக்கப்புறம் ஓகே அவங்க ஒரு புதுசா ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க, நம்ம வந்து அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்மளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிட்ட உடனே அக்டோபர் 1940க்கு அப்புறம் ஜெர்மனி dropped their plans to invade Britain because of the failure of this air battle. ஸோ இதுல ஜெர்மனி தோத்து போன உடனே அது என்னாச்சு, பிரிட்டனை தாக்குற அந்த விமானம் மூலம் தாக்குற அந்த செயலை கைவிட்டுடுச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் அ கிரேட் விக்டரி ஃபார் பிரிட்டன். ஸோ பேட்டில் ஆஃப் பிரிட்டன் பார்த்தோம், பேட்டில் ஆஃப் டன்கிரிக் பார்த்தோம். இப்போ அடுத்தது லெண்ட் லீஸ். லெண்ட்னாலே என்ன, கடன் கொடுக்கறது, லீஸ்னா குத்தகை.
President Roosevelt realized that the United States had to change its policy of isolation but could not intervene directly in the war in Europe because it was not politically feasible. So President Roosevelt was the president of America at that time. So he followed the policy of isolation. இல்லையா? ஸோ இந்த யூரோப்பில் நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் வாரில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தனியாக he followed the policy of isolation. ஸோ அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம் ஆரம்பித்த உடனே ஓகே he has to change its யுனைடெட் ஸ்டேட்ஸோட பாலிசியை நம்ம சேஞ்ச் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் அவர் இருந்தார். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் had to change its policy of isolation. ஆனால் he could not intervene directly in the war in Europe because it was not politically feasible. ஏன்னா கண்டிப்பாக ஹிட்லர் வந்து அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஸோ அதனால டைரக்டாக அமெரிக்காவால் சண்டையில் ஈடுபட முடியாது, ஆனால் தனிமையிலையும் இருக்க முடியாது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரியலைஸ்டு தட் he could not continue the policy of isolation அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஸோ நம்ம டைரக்டாக சண்டையிலையும் போக முடியாது, தனியாகவும் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாலிசி தான், ஒரு ப்ரோக்ராம் தான் லெண்ட் லீஸ். ஸோ he started a program of lend lease in March 1941. ஸோ அதனால இவர் ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராம் தான் லெண்ட் லீஸ். இது வந்து ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணது, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, arms, food, military equipments and other supplies were sent to Britain disguised as a loan which could be returned after use. ஸோ பிரிட்டனுக்கு தேவையான ஆர்ம்ஸ், அதாவது ஆயுதங்கள், ஃபுட் உணவுப் பொருட்கள், மிலிட்ரி எக்யூப்மெண்ட் அதாவது சண்டைக்கு தேவையான மிலிட்ரி எக்யூப்மெண்ட் அண்ட் அதர் சப்ளைஸ், வேறு என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் யார் அனுப்புவாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அனுப்புவாங்க இன் த ஃபார்ம் ஆஃப் அ லோன். அதாவது கடனாக தருவாங்க, இல்லை அந்த பொருட்களை அவங்கள யூஸ் பண்ணிட்டு சில பொருளை கடனாக தருவாங்க, சில பொருட்களுக்கு பணம் வாங்கிப்பாங்க, சில பொருட்களுக்கு அவங்க என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெண்ட் லீஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை அமெரிக்கன் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் ஸ்டார்ட் பண்ணார். So this augmented the resources of Britain to a great extent. Between 1941 and 45, the total aid under Lend-Lease amounted to $46.5 billion. ஸோ இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1941லேருந்து 1945 முடிய அமெரிக்கா வந்து பிரிட்டனுக்கு செஞ்ச அதாவது கடனாக கொடுத்த அமௌண்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா $46.5 billion கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரிட்டனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த காலகட்டத்தில், பிகாஸ் இட் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் மச் ஆன் த வார், நாட் ஆன் த எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த ஒரு எய்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிரிட்டனுக்கு அந்த டைமில். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா 1941-42. ஸோ பக்கத்தில் ஒரு மேப் இருக்குது, பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும். இது ஜெர்மனி. ஜெர்மனிலேருந்து எப்படி அவங்க வந்து ரஷ்யாவை போய் இன்வேட் பண்ணாங்க அப்படின்ட்டு, அஃப்கோர்ஸ் தே அட்டாக்டு ஆன் ஆல் த சைட்ஸ். ஸோ எல்லா சைட்லையும் என்ன பண்ணாங்க, தே பெனட்ரேட்டட் இன் டு ரஷ்யா. ஸோ இன் ஜூன் 1941 ஜெர்மன் ஆர்மி இன்வேடட் ரஷ்யா. ஸோ பை வயலேட்டிங், ஆல்ரெடி ரஷ்யா வந்து ஜெர்மனியோட ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா நான் அக்ரெஷன் பேக்ட், இல்லையா? நீ யாரை வேணா அட்டாக் பண்ணி என்ன அட்டாக் பண்ணாத அப்படின்ட்டு ரஷ்யா ஆல்ரெடி ஜெர்மனியோட ஒரு பேக்டை வந்து சைன் பண்ணியிருந்தது. ஆனால் ஹிட்லர் அதெல்லாம் எப்பயுமே வயலேஷன் ஆஃப் ஆல் த ட்ரீட்டிஸ் இஸ் குவைட் நேச்சுரல் அண்ட் ஈஸி ஃபார் ஹிட்லர், இல்லையா? ஸோ அதனால இதையும் வயலேட் பண்ணி என்ன பண்ணாரு, ஹி டர்ன்ட் ஹிஸ் அட்டென்ஷன் நெக்ஸ்ட் டு ரஷ்யா. ஸோ ஜூன் 1941 ஜெர்மனி இன்வேடட் ரஷ்யா. ஸோ த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் மூவ் வேர் to seize the prime land for settling Germans, to destroy the communist regime and also exploit Russia's natural resources, especially oil. So இந்த ஹிட்லர், அதாவது ஜெர்மனி வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறதுக்கான 3 முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இட்ஸ் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ். ரொம்ப நாளாக ஹிட்லர் எதிர்பார்த்து காத்திருந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஜெர்மன்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு லேண்ட் வேணும் ரஷ்யாவில். நம்பர் 2, அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்
ரெஜிம், அதாவது கம்யூனிஸ்ட் ஆட்சியை அழிக்கணும். மூணாவது ரஷ்யாஸோட நேச்சுரல் ரிசோர்சஸ், எஸ்பெஷலி ஆயில். ஸோ அங்கே வந்து ஆயில் ரிசோர்ஸ் நிறையா இருக்குது ரஷ்யாவில். அது எல்லாத்தையும் ஜெர்மன் வாண்டட் டு ஆக்குப்பை. ஸோ இந்த மூணை செய்யறது தான் ஜெர்மனியோட பிரைம் அப்ஜெக்டிவ்ஸாக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனியோட ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லைட்னிங் ஸ்ட்ரைக் வாஸ் இனிஷியலி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் த ஆர்மி பெனட்ரேட்டட் 1000 miles into Russian territory very soon. So ஏற்கனவே நம்ம பார்த்தோம், Germany always followed the technique of lightning attack, அதாவது மின்னல் வேக தாக்குதல். எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குதல் நடத்தி என்ன பண்ணுவாங்க, ஈஸியா ரஷ்யா உள்ள பெனட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 miles பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் த ஜெர்மன் ஆர்மி ஈவன் மார்ச்ட் ஆன் மாஸ்கோ. மாஸ்கோ வரைக்கும் போயிட்டாங்க. மாஸ்கோ கேபிட்டல் சிட்டி ஆஃப் ரஷ்யா. அங்கே போயிட்டாங்க. ஆனால் த ரஷ்யன்ஸ் தே ஃபாலோட் பாலிசி கால் ஸ்காட்ச்ட் எர்த் பாலிசி. அது என்ன அப்படின்னா, த ரஷ்யன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தே ஸ்டார்டட் டு மூவ் டுவர்ட்ஸ் தி நார்த். அதாவது இப்போ எந்த மாஸ்கோ சிட்டியை கூட அவங்க கேப்சர் பண்ணும்போது தே கேப்சர் ஒன்லி த எம்டி சிட்டி பிகாஸ் பீப்புள் வேர் நாட் தேர் அண்ட் தே டெஸ்ட்ராய்ட் ஆல் த ஃபீல்டு. They destroyed all the infrastructure of the city. எல்லாத்தையும் destroy பண்ணிட்டு they move towards the north. But ultimately the resistance by the Soviet army and the fierce Russian winter defeated the German army. So it was believed that இப்போ வந்து German armyயோட half of the troops தான் they reached Moscow. நிறைய பேர் வந்து மாஸ்கோக்கு ரீச் ஆகல உயிரோட அப்படின்னா பார்த்தோம்னா, ஏன் அப்படின்னா சிவியர் வின்டர், பிகாஸ் ஒன்லி த ரஷ்யன் பீப்புள் கேன் வித்ஸ்டாண்ட் தட் சிவியர் வின்டர். ஸோ ஹிட்லரோட கிரேட் மிஸ்டேக் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிட்லர் டிசைடட் டு அட்டாக் ரஷ்யா டியூரிங் த சிவியர் வின்டர். அதுவே அவர் எடுத்த மூவ்ல ஃபர்ஸ்ட் தப்பான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ரஷ்யன் வின்டரை ஒன்லி த ரஷ்யன்ஸ் கேன் வித்ஸ்டாண்ட். இப்போ ஜெர்மனிலேருந்து போகிற சோல்ஜர்ஸால் அந்த வின்டரை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சே தே குட் நாட் ஃபைட் அண்ட் நேச்சுரலி தட் லெட் டு த டிஃபீட் ஆஃப் த ஜெர்மன் ஆர்மி. ஸோ அதனால் ரஷ்யா ஒன் த திங் அண்ட் ஜெர்மன் ஆர்மி வேர் டிஃபீட்டட் இன் திஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கோர்ஸ் ஆஃப் த வாரில் வி ஸ்டார்டட் வித் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, தென் த பிரிட்டிஷ் ராயல் நேவியை பற்றி பார்த்தோம், பேட்டில் ஆஃப் டன்கிர்க் பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பிரிட்டன் பார்த்தோம், தென் லெண்ட் லீஸ் அப்படின்னு பார்த்தோம், தென் ரஷ்யன் இன்வேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கோர்ஸ் ஆஃப் த வாரோட கண்டினியூவேஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.